Hi guys, TNUSRB Police Test Batch 2.0 இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 டெஸ்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 1100 கேள்விகளுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த தேர்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா முழு மாதிரி தேர்வுகள் 10, தமிழ் தகுதி தேர்வுகள் 5 இடம்பெற போகுது. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் தான். முதலில் 7 நாட்கள் அட்மிஷன் போடுறவங்களுக்கு வந்து 4 திருப்புதல் தேர்வுகள் இலவசமாக வழங்கப்படும் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த 4 திருப்புதல் தேர்வில் ஒரு அறிவியல் தேர்வு, ஒரு சமூக அறிவியல் தேர்வு, 2 உளவியல் + கணித தேர்வுகள் இருக்கும். ஸோ வினாத்தாள்கள் எல்லாம் உங்களுக்கு PDF முறையில் வழங்கப்பட்டுரும். ஷெடியூல் வந்து PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக வச்சிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி ஷெடியூல் பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் இருந்துச்சுன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் லிங்க்கும் கீழே தான் வச்சிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எதனா உங்களுக்கு டவுட் என்னும் போது கீழே டிஸ்பிளே ஆகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 7200400395 அல்லது 7200400399. தேங்க்யூ சார். ஓகே, லாஸ்ட் செஷன்ல பார்த்தீங்கன்னா லொகேஷன் ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய அமைவிடம் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய நிலப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் டாபிக்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள எங்கேயுமே வந்திருக்க மாட்டோம். ஓகேங்களா, இந்தியாவுக்குள்ள எதுவுமே இல்லை. இந்தியாவில் அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியா எங்க இருக்கு பூமியில அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அதனுடைய வச்ச பரவல் என்ன, தீர்க்க பரவல் என்ன, எல்லைகள், கடல் எல்லைகள், இதெல்லாம் பார்த்துருப்போம். இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அரசியல் பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகேங்களா, அது பார்த்துருக்க மாட்டோம். அப்படின்னா என்ன, ஒண்ணுமே இல்லை. இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அரசியல் பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் டிவிஷன். இந்தியா பொலிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசம். ஓகேங்களா, 8 யூனியன் பிரதேசம் 9 இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 8 பார்த்தீங்கன்னா ஆயிடும். ஓகேங்களா, 8 யூனியன் பிரதேசமாகவும் 28 மாநிலங்களாகவும் பார்த்தீங்கன்னா இருக்கு. லாஸ்டா உருவாகின மாநிலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தெலுங்கானா. லாஸ்டா உருவாகின யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை உடைச்சு 2 யூனியன் பிரதேசமா போனாங்க. அதுக்கடுத்து அந்த தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன், இது ரெண்டும் வேற வேற யூனியன் பிரதேசமா இருக்கும். அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணியிருப்பாங்க, ஒரே யூனியன் பிரதேசமா பார்த்தீங்கன்னா மாத்திருப்பாங்க. ஓகேங்களா, தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன் யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் வந்துருவோம். பிசிக்கல் டிவிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய நிலப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவை பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா, பிசிக்கல் டிவிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா இந்தியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரே வகையான நிலப்பரப்பா பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா நிலப்பிரிவுகள் நம்ம வந்து படிச்சிருப்போம், 8th 7th இதெல்லாமே படிச்சிருப்போம். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மலைகளாகவும் பீடபூமிகளாகவும் சமவெளிகளாகவும் பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. சமமா இருந்தா அது பேர் சமவெளி, பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்லயே இருக்கு சமவெளி, பிளைன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, பிளாட்டூஸ் பீடபூமி அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஹைலேண்ட், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு உயர்நிலம். பீடபூமிகள் அப்படின்னா ஒரு உயர்நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மலைகள் அப்படிங்கும் போது நார்மலா இருக்கும், உயரமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, உதாரணத்துக்கு பாருங்க, நான் எப்படி போடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா மலை. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா பீடபூமி. அதுக்கு அடுத்து சமவெளி அப்படிங்கிறது சமமா இருக்கும். ஓகேங்களா, சமவெளி அப்படின்னா கடல் மட்டம் பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தை விட உயரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலா இருக்கிறது, கொஞ்சம் அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கடல் மட்டத்தை ரொம்ப அதிகமா இருக்கும், அதை விட அதிகமா இருக்கிறது மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது சமவெளி, இது பீடபூமி அப்படின்னா சமவெளியை கம்பேர் பண்ணும்போது பீடபூமிகள் உயரமான பகுதி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மவுண்டெயின்ஸ். ஓகேங்களா, சரி, ஓகே. இந்தியாவினுடைய நிலப்பரப்பு எப்படி சார் பிரிச்சிருக்காங்க? ஏன்னா இந்தியா ஃபுல்லா சமவெளியா இருக்கா, அல்லது இந்தியா ஃபுல்லா பீடபூமிகளா இருக்கா, அல்லது இந்தியா ஃபுல்லா மலைகளா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பகுதியா பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க இந்தியாவினுடைய நிலப்பரப்பு. ஒன்னு இமயமலை, இன்னொன்னு வட பெரும் சமவெளிகள், கிரேட் நார்த் இந்தியன் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பெனின்சுலார் பிளாட்டூ, தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்திய பாலைவனங்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள், தீவுகள். அப்ப இமயமலை அப்படின்னா இந்த பார்ட். ஓகேங்களா, இந்தியாவினுடைய வடக்கு சைட்ல பாத்தீங்கன்னா அரணா இருக்கக்கூடிய பார்ட், அதுதான் பாத்தீங்கன்னா இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. வட பெரும் சமவெளிகள் அப்படின்னா இந்த பார்ட். ஓகேங்களா, வடபெரும் சமவெளி இந்த பார்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்னா இந்த பார்ட் பிளஸ் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாமே தீபகற்ப பீடபூமியில். இங்கேயும் ஒரு பீடபூமி இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எம்டிஆர் இருக்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா டெசர்ட். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க கடற்கரையோரமா 2 கடற்கரை இருக்கா, கிழக்கு கடற்கரை, மேற்கு கடற்கரை. ஓகேங்களா, இந்த கடற்கரையோரமா இருக்கக்கூடிய பேர் பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தீவுகள் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட். தீவுகள் அப்படிங்கிறது 2. ஒண்ணு பாத்தீங்கன்னா டாட் டாட்டா இருக்கக்கூடியது, இங்க இருக்கிறது மேற்கு கடற்கரை இருக்கிறது லட்சத்தீவு, கிழக்கு கடற்கரையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் என்ன சார், ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட், இமயமலை. பனி உறைவிடம் இமயமலை அப்படிங்கிறது அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அபோர்ட் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா பனி உறைவிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஓல்டு பிசி கொஸ்டின். இமயமலை அப்படின்னா என்ன அப்படின்னா பனி உறைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரிங்க சார்.
நெக்ஸ்ட் இந்த இமயமலையினுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாத்தீங்கன்னா பரவி இருக்கு. இந்தியாவில சொல்றேன். இதுக்கப்புறம் இங்க ஆப்கானிஸ்தான் ஹிந்து குஷ் மலையெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு, அப்புறம் மியான்மர்ல இருக்கு. ஓகேங்களா, 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாத்தீங்கன்னா பரவி இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இளமையான மற்றும் உயரமான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இளமையான உயரமான, அதாவது பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் அண்ட் ஹையஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோல்டு மவுண்டைன்னா இப்படி பாத்தீங்கன்னா இருக்குது, அது பேர் தான் பாத்தீங்கன்னா ஃபோல்டு மவுண்டைன், மடிப்பு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இமயமலை அப்படின்னா இளமையான மடிப்பு மலை அப்படின்னா பழமையான ஒண்ணு இருக்குமா? அப்ப பழமையான மடிப்பு மலை என்ன? ஆரவள்ளி மலை, அவ்வளவுதான். ஓகேங்களா, பழமையான மடிப்பு மலை, பழமையான மடிப்பு மலை ஆரவள்ளி, அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்ப இமயமலை அப்படின்னா இளமையான மற்றும் உயரமான மடிப்பு மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. மடிப்புகள் எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புவி தட்டுகள் ஒன்றோடு ஒன்று இப்படி இணையும் போது தான் பாத்தீங்கன்னா இந்த மடிப்பு மலை பாத்தீங்கன்னா உருவாகும். ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா சிகரங்களினுடைய இருப்பிடமா பாத்தீங்கன்னா இருக்கு. இமயமலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிகரங்களினுடைய இருப்பிடமா இருக்கு. பிளேஸ் ஃபார் த பீக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. சிகரங்களினுடைய இருப்பிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய 14 சிகரங்கள்ல 9 சிகரம் வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில தான் இருக்கு. உலகத்தில் இருக்கக்கூடிய 14 பெரிய சிகரங்கள்ல 9 சிகரங்கள் பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ்ல தான் இருக்கு, இமயமலையில தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாமீர் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பாமீர் முடிச்சு, த பாமீர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் கூரை அப்படின்னு சொல்லுவாங்க. ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் கூரை. முடிச்சு அப்படின்னா என்ன சார்? நார்மலா முடிச்சு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பிளேஸை கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? ரெண்டு பிளேஸ் இல்ல, அதாவது ஏதாவது ஒரு ரெண்டு பத்தின கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் முடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாமீர் முடிச்சு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இமயமலையினுடைய உயரமான பகுதிகளையும் மத்திய ஆசியாவிலிருந்து, தட் மீன்ஸ் இமயமலையினுடைய வடபகுதி இருக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஏசியா, அங்கிருந்து வரக்கூடிய உயரமான சிகரங்களையும் பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த பாமீர் முடிச்சு உலகின் கூரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாமீர் முடிச்சு நம்ம நினைக்கிறோம். ஓகேங்களா, சரி, ஓகே. அதுக்கடுத்து இமயமலை எப்படி சார் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா 3 பகுதியா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு டிரான்ஸ் அல்லது மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பார்ட். டிரான்ஸ் அல்லது மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பார்ட். ஆனா அதர் ஹேண்ட்ல கிழக்கு இமயமலைன்னு சொல்லுவாங்க, இந்த பார்ட். இமயமலை அப்படின்னு இங்க இருந்து இங்க இருக்கக்கூடிய பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இமயமலை சென்டர்ல இருக்கக்கூடிய பார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஆர் மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டை பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்த பார்ட் மேற்கு புறமா இருக்கிறதுனால பேர் என்ன சொல்லியிருக்கோம்? டிரான்ஸ் அல்லது மேற்கு இமயமலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இன்னொரு பேர் என்ன அப்படின்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேரு திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இமயமலை திபெத் பகுதியில அதிகமா இருக்கிறதுனால. ஓகேங்களா, இந்த திபெத் பீடபூமியில அதிகமா இருக்கிறதுனால இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா திபெத்தியன் இமயமலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இதனுடைய சராசரி உயரம் பாத்தீங்கன்னா 3000 மீட்டர். சராசரி உயரம், ஆவரேஜ் ஆல்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, 3000 மீட்டர். ஓகேங்களா, இதுல என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்தியாவினுடைய உயரமான சிகரம் K2 ஆர் காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது வந்து இந்த மேற்கு இமயமலையில தான் இருக்கு. டிரான்ஸ் இங்க தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, டிரான்ஸ் அல்லது மேற்கு இமயமலையில தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, ஆஸ் பர் புக்ல கொடுத்த இன்ஃபர்மேஷன் வர இந்தியாவினுடைய உயரமான சிகரம்னா K2 தான், காட்வின் ஆஸ்டின் தான், அது குழப்பமே வேண்டாம். ஓகேங்களா, சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சியாச்சின் கிளேசியர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்ப ஏன்னா நீங்களா பிசி படிக்கிறீங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த இந்தியன் ஆர்மி அதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சியாச்சின் கிளேசியரை இது பண்ணாங்க, கேப்சர் பண்ணாங்க, அதெல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அல்லது சியாச்சின் கிளேசியர் பனிமலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த வேர்டையாவது பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கைலாஷ், இந்த காரகோரம், லடாக், இந்த மாதிரியான மலைத்தொடர்கள்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள்லாம் பாத்தீங்கன்னா கைலாஷ், காரகோரம், லடாக். ஓகேங்களா, சரி, ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மேற்கு அல்லது டிரான்ஸ் இமயமலையில பத்தின இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் திபெத்தியன் இமயமலை, ஆவரேஜ் அல்டிடியூட் பார்த்திருப்போம் 3000 மீட்டர். அதுக்கடுத்து K2 இந்தியாவினுடைய உயரமான சிகரம். அதுக்கடுத்து சியாச்சின் பனிமலை அங்க இருக்கு. நெக்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் அப்படின்னா கைலாஷ், காரகோரம், லடாக் அப்படிங்கிறது முக்கிய மலைத்தொடர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரிங்க சார். அதுக்கு அடுத்தது பாருங்க கிழக்கு இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலை அடுத்து பார்க்கலாம், மேற்கு பார்த்துட்டு அப்புறம் கிழக்கு பார்க்கலாம். கிழக்கு இமயமலை அப்படின்னா இந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல பரவி இருக்கக்கூடிய இமயமலை. ஓகேங்களா, வடகிழக்கு மாநிலங்கள்ல பரவி இருக்கக்கூடிய இமயமலை. இது பேர் இன்னொரு பேர் அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வாஞ்சல் குன்றுகள், பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள்லாம் பாத்தீங்கன்னா காசி, காரோ, ஜெயிந்தியா, பட்கைப்பம் மியான்மர்ல. ஓகேங்களா,
இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கு. பட்கைப்பம், நாகாமலை இதெல்லாமே பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது கிழக்கு பகுதி, இமயமலையினுடைய கிழக்கு பகுதி, வடகிழக்கு மாநிலங்கள்ல பரவி இருக்கு. இன்னொரு பேர் என்ன, பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவோம். இதெல்லாமே இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள். அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட். ஓகேங்களா, இந்த பார்ட் பேர் தான் பாத்தீங்கன்னா இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது சிம்பிளா பாத்தீங்கன்னா புரிஞ்சிடலாம். ஒன்னும் பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேட் பாத்தீங்கன்னா இல்ல. பாருங்க, ஓகேங்களா, இந்த பாட்டு தான் இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. 3 டைப். பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி, சிறி இமயமலை அல்லது ஹிமாச்சல், வெளி இமயமலை அல்லது சிவாலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரி, சிறி இமயமலை அல்லது ஹிமாச்சல், வெளி இமயமலை அல்லது சிவாலிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை பத்தி பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் நீங்க பாத்துட்டீங்கன்னா இது புரிஞ்சதுன்னா ஓகே, அவ்வளவுதான். ஓகேங்களா, பேர்லயே இருக்கு பெரிய இமயமலை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதனாலதான் பாத்தீங்கன்னா இமயமலையினுடைய பெரிய பகுதி மற்றும் உயரமான பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலையினுடைய உயரமான பகுதி மற்றும் வட பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது தெற்கு அப்படின்னா இது வடக்கா இருக்குமா? அப்ப இமயமலையினோட வட பகுதி இந்த பகுதியா இருக்குமா? இந்த பகுதி என்ன சொல்றீங்க, பெரிய. ஓகேங்களா, இமயமலையினுடைய வட பகுதி. சராசரி உயரம் பாத்தீங்கன்னா 6000 மீட்டர். சராசரி உயரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6000 மீட்டர் சராசரி. ஏன்னா ஏற்கனவே சராசரி உயரம் பார்த்திருக்கோம். இதனுடைய இது வந்து 3000 மீட்டர். இந்த பகுதியினுடைய சராசரி உயரம், தட் மீன்ஸ் இந்த பகுதியினுடைய சராசரி உயரமே பாத்தீங்கன்னா 6000 மீட்டர். உலகின் உயரமான சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட், அதுக்கடுத்து கஞ்சன்ஜுங்கா போன்ற உயரமான சிகரங்கள் எல்லாமே இங்கதான் இருக்கு. ஓகேங்களா, உலகின் உயரமான சிகரம் மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜுங்கா போன்ற உயரமான சிகரம் இந்த பெரிய இமயமலை அல்லது ஹிமாத்ரியில இருக்கு. ஓகேங்களா, சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க, ஹிமாச்சல் அப்படிங்கிற பகுதி சிறிய அல்லது ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய அல்லது ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலையினுடைய மத்திய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 4000 மீட்டர். அப்ப வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர உயரம் என்ன ஆகுது, கம்மியாகுதா? ஏன்னா 6000 மீட்டர்னு பாத்துருக்கோமா, இங்க இருந்து 4000 மீட்டர் இருக்கா. அப்ப என்ன ஆயிருக்கு, உயரம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கா. வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர உயரம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, இங்க இருக்கக்கூடிய முக்கியமான மலைவாழிடங்களான சிம்லா, முசூரி, டார்ஜிலிங் இதெல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இருக்கு. முக்கிய மலைவாழிடம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஹில் ஸ்டேஷன், அதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த இமயமலையில தான். தட் மீன்ஸ் சிரியா அல்லது ஹிமாச்சல் இங்கதான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா சார், நீங்க சொன்னீங்க பெரிய பேர்லயே பெருசா இருக்கு, அதனால அதுதான் உயரமானது. சிறிய அப்படின்னா சின்னதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேங்களா, பேர்ல பெரியதுன்றதுனால அது உயரமானது அப்படின்னு சொல்லுவோம். சிறிய அப்படின்னு கேட்டீங்கன்னா இமயமலையினுடைய மத்திய பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு இருக்கு சிவாலிக் அல்லது வெளி இமயமலை, அது பார்த்தா உங்களுக்கு கிளியரா பாத்தீங்கன்னா புரிய வரும். ஓகேங்களா, சிவாலிக் அல்லது வெளி இமயமலை இதனுடைய உயரம் பாத்தீங்கன்னா 1000 மீட்டர். ஓகேங்களா, இதனுடைய உயரம் என்ன அப்படின்னு சராசரி உயரம் 1000 மீட்டர். அப்ப இங்க 6000 மீட்டரா இருக்கு வடபகுதியில. அடுத்து கொஞ்சம் கீழே வந்தோடனே தென்பகுதிக்கு வந்தோடனே 4000 மீட்டர் ஆகுது. இன்னும் கீழே வந்தோடனே என்ன எவ்வளவு மீட்டரா மாறுது, 1000 மீட்டரா பாத்தீங்கன்னா மாறுது. ஓகேங்களா, அப்ப உயரம் வந்து வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர என்ன ஆகுது, குறையுதுங்களா. நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன, இந்த சிவாலிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாலிக் இமயமலை அப்படின்னா தொடர்ச்சி அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிவாலிக் இமயமலை தொடர்ச்சி அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்கண்டினியூஸ் இன் நேச்சர். இமயமலையினுடைய ரெண்டுமே கண்டினியூஸா இருக்கா, இது பாத்தீங்கன்னா பாருங்க டிஸ்கண்டினியூஸா இருக்கு. வரையும் போதே அப்படிதான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா, அது பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இமயமலையினுடைய தென்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. வடபகுதி அப்படின்னா பெரிய அல்லது ஹிமாத்ரின்னு பார்த்திருக்கோம். தென்பகுதி அப்படின்னா சிவாலிக்னு பார்த்திருக்கோம். ரெண்டுக்கும் சென்ட்ரல் இருக்கக்கூடியதான் மத்திய பகுதி. தட் மீன்ஸ் சிறிய அல்லது ஹிமாச்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி. அடுத்தது பாருங்க. ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா இமயமலை அப்படின்னு சொன்னா 3 பார்ட். இது ரெண்டு தொடர்ச்சியானது, தொடர்ச்சியற்றது. உயரம் மேற்கு வடக்குல இருந்து தெற்கு நோக்கி வர குறையுது. அதுக்கடுத்து வடபகுதி, தென்பகுதி, இது சென்டர் பார்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது தொடர்ச்சியற்றதா இருக்குது. ஏன் தொடர்ச்சியற்றதா இருக்கு அப்படின்னா இமயமலையில் உற்பத்தியாகும் ஆறுகள் மற்றும் அதனுடைய துணையாறுகள்னால பாத்தீங்கன்னா இந்த பகுதி பாத்தீங்கன்னா அரிக்கப்படுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது வந்து டிஸ்கண்டினியூஸா பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா, சரி, ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா இமயமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலையினுடைய முக்கியத்துவம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இமயமலை அப்படிங்கிறது பாதுகாப்பு ரீதியாகவும்
காலநிலை ரீதியாகவும் முக்கியமான பங்கை பார்த்தீங்கன்னா வகிக்குது. ஏன்னா இந்திய வரலாறுலயே பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான படையெடுப்புகள் வழியா இந்த வழியா தான் நடந்திருப்பாங்க, ஒழிய இந்த வழியா வந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த சைட்ல இருந்து வரக்கூடிய மங்கோலிய படையெடுப்பு கூட இந்த வழியா தான் வந்திருப்பாங்க, அவ்வளவா இந்த வழியா பார்த்தீங்கன்னா வந்திருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கடும் குளிரையும் தாண்டி படையெடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஈஸி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலநிலை வயசு பார்த்தீங்கன்னா இங்க ஸ்டார்ட் ஆகிற தென்மேற்கு பருவக்காற்று இந்த இமயமலை இல்லைன்னா எங்க போயிருக்கும்? நேரம் சீனாவுக்கு போயிடும் இல்லையா? கரெக்ட் தானே? அப்ப இமயமலையில பட்டு எதிரொலிக்கிறதுனால இந்த பகுதி திரும்ப மழை பெய்யுது. இன்கேஸ் இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே போயிருந்ததுன்னா சீனாவுக்கு போயிடும் இல்லையா? காலநிலை வயசும் பார்த்தீங்கன்னா இமயமலை பார்த்தீங்கன்னா முக்கியமானது. நெக்ஸ்ட் வற்றாத ஆறுகளான கங்கை, பிரம்மபுத்திரா, சிந்து கங்கை, பிரம்மபுத்திரா அந்த ஆறுகளினுடைய இரு பிறப்பிடமா பார்த்தீங்கன்னா இமயமலை தான் இருக்கு. ஓகேங்களா? இதனால பார்த்தீங்கன்னா இமயமலை அப்படிங்கிறது இத்தனை மேட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மலைகள் தான் பார்த்தீங்கன்னா இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, ரெண்டாவது வட பெரும் சமவெளிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமவெளி. ஓகேங்களா? இதுவரை பார்த்தோம் மலை, பார்த்தோம் சமவெளி, பிளைன்ஸ். பிளைன்ஸ் எப்படி இருக்கும் சொல்றது? சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வட பெரும் சமவெளிகளுடைய பரப்பளவு 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 லட்சம் சதுர கிலோமீட்டர். இந்த வட பெரும் சமவெளியானது பார்த்தீங்கன்னா இமயமலையில் தோன்றக்கூடிய வற்றாத ஆறுகளான சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதனுடைய துணையாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணையாறுகளால் படிய வைக்கப்பட்ட வண்டல் மண் சமவெளி. அலுவியல் சாயில், வண்டல் மண் வளமான மண் பார்த்திருக்குமா? படிச்சிருக்கும் இல்லைங்களா? வண்டல் மண் வளமான மண் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கும் இல்லைங்களா? ஓகேங்களா? அப்ப இந்த வடபெரும் சமவெளி அப்படிங்கிறது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற வற்றாத ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட இமயமலையில் தோன்றக்கூடிய வற்றாத ஆறுகள் மற்றும் அதனுடைய துணை ஆறுகள் சொல்றோம் இல்லைங்களா? அதனால படிய வைக்கப்பட்ட வண்டல் மண் சமவெளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வண்டல் மண் எப்படி உருவாகுதுன்னு பார்த்துருப்போம் நம்ம. டோட்டலா பார்த்தீங்கன்னா முக்கியமான மண் அப்படின்னா வண்டல் மண், கரிசல் மண், செம்மண், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சரளை மண். இந்த நாலு மண் பார்த்தீங்கன்னா மண் வகை பார்த்தீங்கன்னா இருக்குது. வண்டல் மண் வளமான மண் அப்படின்னு நம்ம சொல்றோம். வேளாண்மைக்கு உகந்த மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். ஓகேங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டல் மண் எப்படி சார் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆறுகளினுடைய படிய வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. டெபாசிஷன் பை ரிவர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. டெபாசிட் பை ரிவர்ஸ், ஆறுகளினுடைய படிய வைத்தல் காரணமா உருவாகிறது தான் பாத்தீங்கன்னா வண்டல் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வட பெரும் சமவெளிகள் இருக்கக்கூடிய வண்டல் மண் அப்படிங்கிறது சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா போன்ற ஆறுகளாலும் அதன் துணையாறுகளாலும் படிய வைக்கப்பட்ட வண்டல் மண் சமவெளி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை வச்சு அதை ரெண்டா பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒண்ணு காதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய வண்டல் சமவெளி, புதிய வண்டல் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது புதிய வண்டல் படிவுகள். பாங்கர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய வண்டல் படிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க, இந்த வண்டல் மண் அப்படிங்கிறது வண்டல் படிவு அப்படிங்கிறது புதிதா பழையதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து பகுதிகள் வயசு பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கிறோம், நாலா பிரிக்கிறோம். சரி, பகுதிகள் வயசு நாலா பிரிக்கிறோம். ஒன்னு ராஜஸ்தான் சமவெளி, இது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஏரியா. பஞ்சாப் ஹரியானா சமவெளி, கங்கை சமவெளி, பிரம்மபுத்திரா சமவெளி, இந்த ஏரியா. ராஜஸ்தான் சமவெளி வந்து பாத்தீங்கன்னா 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். பஞ்சாப் ஹரியானா சமவெளி 1.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். கங்கை சமவெளி 3.75 லட்சம் சதுர கிலோமீட்டர். அப்ப பெரிய சமவெளி எது? கங்கை சமவெளி. கங்கை சமவெளி தான். கங்கை தான் பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே நீளமான ஆறு, மிகப்பெரிய ஆறுன்னு பார்த்திருப்போமா? அப்ப அந்த கங்கை சமவெளி தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சமவெளியா பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா சமவெளி. பிரம்மபுத்திரா சமவெளியினுடைய இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிரம்மபுத்திரா சமவெளியினுடைய இன்னொரு பேரு அஸ்ஸாம் சமவெளி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரும்பான்மையான அந்த சமவெளியினுடைய பகுதி எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கிறதுனாலதான் அது அஸ்ஸாம் சமவெளி அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய ஏரியா பாத்தீங்கன்னா சின்னதுதான். எங்களிலே சின்ன சமவெளி பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப கங்கை சமவெளி கங்கை நதியாலேயே அதனுடைய துணையாறாலே உற்பத்தி ஆகுது. பிரம்மபுத்திரா சமவெளி அல்லது அஸ்ஸாம் சமவெளி பிரம்மபுத்திரா நதியால பாத்தீங்கன்னா உற்பத்தி ஆகப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா நதியினால படிய வைக்கப்பட்ட வண்டல் படிவை கொண்டுள்ளது. அதே மாதிரி பஞ்சாப் ஹரியானா சமவெளி, சட்லஜ் இந்த மாதிரியான சிந்துவினுடைய துணையாறுகள் அதனால பாத்தீங்கன்னா படிய வைக்கப்பட்ட வண்டல் மண் சமவெளியை கொண்டுள்ளது. ராஜஸ்தான் சமவெளி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய பெரும்பகுதி பாலைவனம் தான். இங்க பாயக்கூடிய முக்கியமான ஆறு லூனி, சரஸ்வதி. சரஸ்வதி பாத்தீங்கன்னா அது மறைஞ்சு போன ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. லூனி மட்டும் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? அதை பத்தி பின்னாடி பாலைவனத்துல பாத்தீங்கன்னா பார்ப்போம். இப்படிதான் பாத்தீங்கன்னா வடபெரும் சமவெளிகளை பாத்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. இது இமயமலையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறது தான் வடபெரும் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வடபெரும் சமவெளியில உங்களுக்கு என்ன நார்மலா ஞாபகம் வரணும் அப்படின்னா வண்டல் மண் தான். அது எந்த நதியால படி வைக்கப்படுது, புதுசா படி வச்சிருந்தா அது பேர் என்ன, பழசா இருந்தா அதனுடைய பேர் என்ன,
அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மபுத்திரா சமவெளியினுடைய இன்னொரு பேரு, எந்த சமவெளி இதுல பெருசு எது சிறுசு அது மட்டும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சார் இமயமலையினுடைய முக்கியத்துவம் பார்த்தோம், வடபெரும் சமவெளியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வடபெரும் சமவெளிகள் தான் பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தீவிர வேளாண்மை நடக்கக்கூடிய இடமா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா வடபெரும் சமவெளி. அதற்கான காரணம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வண்டல்மண், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வற்றாத ஆறுகள் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா மெயினான காரணம். வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு நெல், கோதுமை இந்த மாதிரியான முதன்மை உணவு பயிர்கள்ல நெல்லுன்னு பாத்தீங்கன்னா மேற்கு வங்காளம், அதே மாதிரி கோதுமைன்னு பாத்தீங்கன்னா யூபி, பஞ்சாப் இந்த மாதிரி மாநிலங்கள் இருக்கிறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய வண்டல்மண், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அங்க பாயக்கூடிய வற்றாத ஆறுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதனாலதான் ஓகேங்களா, இதுதான் பாத்தீங்கன்னா இந்த வடபெரும் சமவெளியினுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க பெரிய இந்திய பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் டெசர்ட்டோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க, தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லலாமா? தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லலாமா? ஏன் சார் முதல்ல இது பாலைவனமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கதான் இருக்கு. என்ன மலை இருக்கு அப்படின்னா ஆரவல்லி மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்கு. டெல்லியில இருந்து குஜராத் வர பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாத்தீங்கன்னா இருக்கும். இங்க இருந்து வரக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று இப்படி போய் இமயமலையில பட்டு திரும்ப இப்படி வரும்போது இந்த ஆரவல்லி மலை வந்து பாத்தீங்கன்னா பழமையான மடிப்பு மலை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இந்த மலை வந்து இந்த காற்றை பின்னாடி போக விடுறது இல்லை. ஓகேங்களா, இந்த காற்றை பின்னாடி போக விடுறது இல்லாதனாலதான் இங்க லோ ரெயின்ஃபால், குறைவான மழை பெறுது இந்த பகுதி. ஓகேங்களா, அப்ப காண்டாண்டு காலமா குறைவா மழை பெற்றது அந்த பகுதி என்ன ஆகும், பாலைவனமா இருக்கும். ஓகேங்களா, அதுதான் சொல்லுவாங்க இந்த தார் பாலைவனம் அப்படின்னா ஆரவல்லி மலைக்கு மேற்கே, ஆரவல்லிக்கு மேற்கே அமைந்துள்ள பகுதி தான் பாத்தீங்கன்னா தார் பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரியா பாத்தீங்கன்னா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர், என்னுடைய பரப்பளவு 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்தியாவில மட்டுமே இல்ல பாகிஸ்தான்லயும் இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் நேச்சுரல் பார்டரா பாத்தீங்கன்னா இருக்கும். 17th லார்ஜஸ்ட், அதாவது 17வது பெரிய பாலைவனம் உலகுல. தார் பாலைவனம் அப்படின்னா 17வது பெரிய பாலைவனம். இருக்கிறதுலே பெரிய பாலைவனம் பார்த்திருப்பீங்க சஹாரா டெசர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சஹாரா பாலைவனம், அதாவது பெரிய பாலைவனம் வேற, வறட்சியான பகுதி வேற. சஹாரா பாலைவனம்னா உலகத்திலேயே பெரிய பாலைவனம், வறட்சியான பகுதினா அட்டகாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசியாலேயே பெரிய பாலைவனம் அரேபியன் டெசர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா? சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாலைவனம் இதுதான் தார் டெசர்ட், தார் பாலைவனம் அப்படிங்கிறது தான். சரி ஓகேங்களா, எவ்வளோ ஏரியான்னு கொடுத்துருக்கோம், எத்தனாவது பெரிய பாலைவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 2 பார்ட் இருக்கு, ஒன்னு மருசலி, இன்னொன்னு பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒன்னு மருசலி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாங்கர் அப்படின்னா அரை பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க, செமி டெசர்ட். மருசலி அப்படின்னா முழு பாலைவனம், கம்ப்ளீட் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சார் இங்க வரக்கூடிய காற்றை இமயமலை தடுத்து இப்படி எதிரொலிக்கும் போது ஆரவல்லி மலை விடுறது இல்ல, பட் சம் ரெயின்ஃபால் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா குறைந்த அளவு மழை பெறுமா. அப்ப இந்த பகுதியில சின்ன வெஜிடேஷன்லாம் இருக்குமா, ஸ்மால் வெஜிடேஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குமா, அதனால பாத்தீங்கன்னா அந்த அரை பாலைவனம் அப்படின்னு சொல்றாங்க பாங்கர். மருசலினா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டெசர்ட், முழுமையா பாத்தீங்கன்னா பாலைவனமா பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியது மருசலி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இந்த பாலைவனத்துல போகக்கூடிய ஆறு லூனி ஆறு, இது உப்பு ஆறு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது ஒரு சீசனல் ஸ்ட்ரீம், ஆரவல்லி மலையில உற்பத்தி ஆகக்கூடிய ஆறு தான். அதுக்கடுத்து சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர். புஷ்கர் இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி தான், இந்தியாவினுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய மிகப்பெரிய உப்பு ஏரி சால்ட் லேக், லார்ஜஸ்ட் சால்ட் லேக், சாம்பார் லேக் எங்க இருக்கு, ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜெய்சல்மர் இந்தியாவின் குறைவான மழை பெறும் பகுதி. இந்தியாவின் குறைவான மழை பெறும் பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சரி ஓகேங்களா. லூனி ஆறு, லூனி ஆறுலாம் பாத்தீங்கன்னா அது தொலைந்து போயிடும், ரான் ஆஃப் கட்சியில பாத்தீங்கன்னா போய் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஏன்னா அந்த சமவெளியே லூனி சரஸ்வதினால உருவாக்கப்பட்ட சமவெளி தான் ராஜஸ்தான் சமவெளி. பெரும்பகுதி பாத்தீங்கன்னா பாலைவனம் சொல்லிட்டோம், ஆரவல்லி மலைக்கு மேற்கு புறம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, ஏரியா. அதுக்கடுத்து 17வது பெரிய பாலைவனம், என்ன ஆறு என்ன ஏரி, அந்த ஏரி சாம்பார் ஏரி அப்படிங்கிறது இந்தியாவிலேயே மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜெய்சல்மர் அப்படின்னா குறைவான மழை பெறும் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரிங்க சார். இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3, ஒன்னு இமயமலை அல்லது வடபெரு, அடுத்து 2வது வடபெரும் சமவெளி, அதுக்கடுத்து 3 பாத்தீங்கன்னா பெரிய இந்திய பாலைவனம், தட் மீன்ஸ் தார் டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, நாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாலைவனம் முறை பார்த்திருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க.
பேர்லயே பீடபூமிகள் அப்படின்றது. பீடபூமிகள்லாம் நம்ம என்ன பார்த்துருப்போம் இங்க, ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் நிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். சமவெளிகளை கம்பேர் பண்ணும்போது உயர்வா இருக்கக்கூடிய நிலங்கள் பீடபூமிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பீடபூமிகள் அப்படின்னா ஜஸ்ட் ஹைலாண்ட், அவ்வளவுதான். ஓகேங்களா, உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டா பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஒன்னு சென்டர் ஐலாண்ட் மத்திய உயர்நிலங்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தக்கான பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தீபகற்பம் அப்படின்னாலே தெரியும் நம்மளுக்கு. தீபகற்பம் அப்படின்னா 3 பங்கு 3 சைடு பார்த்தீங்கன்னா கடலால சூழப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தீபகற்பம் பெனின்சுலார் அப்படின்னா. ஓகேங்களா, இது வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. மத்திய உயர்நிலங்கள், தக்கான பீடபூமிகள் அப்படின்னா தக்காணம்னா தெற்குன்னு அர்த்தம். தக்காணம் அப்படின்னா தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா, சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்திய உயர்நிலங்கள் பார்த்தலாம். பேர்லயே பாத்தீங்கன்னா மத்திய அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, மத்திய உயர்நிலங்கள்னாலும் ஒண்ணுதான், சென்டர் ஹைலேண்ட்னாலும் ஒண்ணுதான், உயர்நிலங்கள்னா பீடபூமிகள்னாலும் ஒண்ணுதான். உயர்நிலங்கள்னா என்ன, பீடபூமிகள். பீடபூமிகள் இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹைலேண்ட், உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்றீங்க இல்லைங்களா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய உயர்நிலங்கள், இதைதான் பாத்தீங்கன்னா மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா மாளவ பீடபூமி, பாகல்கண்ட் பீடபூமி, பந்தேல்கண்ட் பீடபூமி, சோட்டா நாக்பூர் பீடபூமி, கனிம வளங்கள் நிறைந்த பகுதி. கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. சோட்டா நாக்பூர் பீடபூமி எதுக்கு பெயர் பெற்றது, கனிம வளங்கள். ஓகேங்களா, கனிம வளங்களுக்கு பெயர் பெற்றதுதான் பாத்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். இங்க இருக்கு. ஓகேங்களா, இந்த பகுதியில பாத்தீங்கன்னா பரவி காணப்படுறதுதான் சோட்டா நாக்பூர் பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. மேகாலயா பீடபூமி, இங்க மேகாலயா பீடபூமி, ஏன்னா மேகாலயால அதிகம் இருக்கு. அதுல ஷில்லாங் பீடபூமி, ஓல்டு பிசி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்களா. ஷில்லாங் பீடபூமி, அதாவது இந்தியாவின் அதிக மழை பெறும் பகுதி எந்த பீடபூமியில இருக்கு, எந்த பீடபூமி அதிகமான மழைப்பொழிவு பெறுது, ஷில்லாங் பீடபூமி. ஏன்னா மவுசின்ராம் எங்க இருக்கு, இந்தியாவின் அதிக மழை பெறும் பகுதி மவுசின்ராம் சொல்லுவாங்க. மவுசின்ராம் எங்க இருக்கு அப்படின்னா மேகாலயால இருக்கு, ஷில்லாங் பீடபூமி. ஓகேங்களா, சரி, ஓகே. அதுதான் பாத்தீங்கன்னா மேகாலயா பீடபூமி. அங்க இருக்கக்கூடிய ஷில்லாங் பீடபூமி தான், மவுசின்ராம் அப்படிங்கிற பகுதி தான் உலகத்திலேயே அதிக மழை பெறும் பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்ப சோட்டா நாக்பூர் அப்படின்னா கனிம வளம், மேகாலயா பீடபூமி அப்படின்னா மழை. ஓகேங்களா, பீடபூமிகள் அப்படின்னாலே உயர்நிலம். ஓகேங்களா, சரி, ஓகே. இதுதான் மத்திய உயர்நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாளவ அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பீடபூமி, வேற ஒண்ணும் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பீடம் மாளவ பீடபூமி. பாகல்கண்ட் பந்தேல்கண்டிக்கெல்லாம் மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா பாகல்கண்ட் பந்தேல்கண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா, அதுக்கடுத்து தக்கான பீடபூமிகள் அப்படின்னா தக்காணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தெற்கு பகுதி, அதாவது தக்கான பீடபூமி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, தக்கான பீடபூமி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி சரிவா இருக்கு. ஓகேங்களா, இந்த இடம் உயரம் குறைவா இருக்கு, இந்த இடம் உயரமா இருக்கு, இந்த இடம் உயரம் குறைவா இருக்கிறதுனாலதான் இங்க உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாமே கிழக்கு நோக்கி பாயுது. ஓகேங்களா, இங்க உருவாகக்கூடிய ஆறுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி பாத்தீங்கன்னா சரிவா இருக்கிறதுனால தண்ணி எப்படி வரும், சரிவு நோக்கி தானே போகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயுது. பெரும்பான்மையான ஆறுகள் கிழக்கு நோக்கி பாயறதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அதுதான். ஓகேங்களா, இதுல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொன்னு கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் கேட்ஸ், ஈஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வெஸ்டர்ன் கேட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா குஜராத்ல இருந்து கன்னியாகுமரி வரை பாத்தீங்கன்னா மகேந்திரகிரி, கன்னியாகுமரியில மகேந்திரகிரி வரை பரவி இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதனுடைய உயரம் வந்து பாத்தீங்கன்னா 900 இருந்து 1600 வரை வேறுபடுது. ஓகேங்களா, சராசரி உயரம் வந்து பாத்தீங்கன்னா 900 இருந்து 1600 வரை இருக்கு. ஒரு இடத்துல இதை விட அதிகமாக கூட பாத்தீங்கன்னா உயரமான சிகரம்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா, ஒரு சில இடங்கள் அதிகமா போகலாம், ஒரு சில இடங்கள் கம்மியாகலாம். இதான் பாத்தீங்கன்னா சராசரியா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய வடபகுதி, தட் மீன்ஸ் இங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரால இந்த மலையினுடைய பேர் என்ன அப்படின்னா சாயாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சாயாத்ரி மலைகள் மகாராஷ்டிரா பகுதியில் இந்த மலையினுடைய பேர் என்ன அப்படின்னா சாயாத்ரி மலைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. மத்திய பகுதி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகால இதனுடைய பேர் என்ன அப்படின்னா நீலகிரி மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. தமிழ்நாடு, கர்நாடகால இதனுடைய பேரு நீலகிரி மலை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரளால இதனுடைய பேர் பாத்தீங்கன்னா ஏலக்காய் மலை அப்படின்னு சொல்லுவாங்க, காடமம் ஹில்ஸ். ஓகேங்களா, கேரளா, கர்நாடகால கேரளால இதனுடைய பேர் பாத்தீங்கன்னா ஏலக்காய் மலை, காடமம் ஹில்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரமான சிகரம், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரமான சிகரம் என்ன சிகரம், ஆனைமுடி. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரமான சிகரம்னாலும் ஒண்ணுதான், தென்னிந்தியாவினுடைய உயரமான சிகரம்னாலும் பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். அதுதான் பாத்தீங்கன்னா ஆனைமுடி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே, ஃபைன். ஓகேங்களா, அது என்ன உயரம் அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது போது பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா
ரிச்சா ஸ்பீசியஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம் தான் பாத்தீங்கன்னா, அது அதிகமான சிற்றினங்கள், தாவர இனம், விலங்கு இனம் இருக்கக்கூடிய பகுதி தான் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய முதல் உயிர்கோள காப்பகமே பாத்தீங்கன்னா நீலகிரி உயிர்கோள காப்பகம் தான். ஓகேங்களா? எக்காலஜிக்கல் ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியால 4 தான் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பல்வகை உயிரினங்கள் வாழக்கூடிய பகுதி தான் பாத்தீங்கன்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மலை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லுவாங்க. உயரம் கிழக்கு தொடர்ச்சி மலையை கம்பேர் பண்ணும்போது உயரமானது, தொடர்ச்சியானது கிழக்கு தொடர்ச்சி மலையை கம்பேர் பண்ணும்போது உயரமானது அப்படின்னு சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா? சரி, ஓகே. சின்ன சின்ன இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அது பேர் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கேரளால இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து கேரளா போகும்போது பாலக்காடு தாண்டி தானே போறோம். பாலக்காடு கணவாய் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். மலையில போற ஃபீலிங்கே இருக்காது. ஆனா தேனியில இருந்து நீங்க போனீங்கன்னா மலை ஏறி தான் பாத்தீங்கன்னா போகும். அந்த ஃபீலிங் பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து போகும்போது பாத்தீங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா இந்த பாலக்காடு கணவாய் நடுவுல இருக்கு, மலைக்குமான கேப் கணவாய், அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ரோடு போட்டுருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி தொடர்ச்சியானது, சின்ன சின்ன கேப் இருந்துச்சுன்னா அது பேர் கடவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலையை கம்பேர் பண்ணும்போது மேற்கு தொடர்ச்சி மலை உயரமானது. இதனுடைய நார்தன் பார்ட்டோட பேரு மகாராஷ்டிரால சாயாத்ரி, தமிழ்நாடு கர்நாடகால நீலகிரி, தென்பகுதி பாத்தீங்கன்னா ஏலக்காய் மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. உயரமான சிகரம் ஆனைமுடி சிகரம். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படியே கிழக்கு தொடர்ச்சி மலை பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய திசை பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பாத்தீங்கன்னா இப்படி வரும். ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்குல இருந்து வடகிழக்கு வர பாத்தீங்கன்னா பரவி இருக்கும். தென்மேற்குல இருந்து வடகிழக்கு வர பாத்தீங்கன்னா பரவி இருக்கும். ஓகேங்களா? இது வந்து வடக்கு டு தெற்கு இருக்கு. ஆனா ஒரு திசை பாருங்க, எங்க இருந்து எங்க போகுது, தென்மேற்குல இருந்து வடகிழக்கு வர போதா அல்லது வடகிழக்குல இருந்து தென்மேற்கு கூட எழுதிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது முக்கியமானது என்ன அப்படின்னா இதனுடைய பேரு பூர்வாத்ரி. சாயாத்ரி மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மகாராஷ்டிராவில் அழைக்கக்கூடிய பெயர் பூர்வாத்ரி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய இன்னொரு பெயர். பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இல்லைங்களா? எங்க பார்த்திருப்போம்? கிழக்கு இமயமலையினுடைய இன்னொரு பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா? கிழக்கு இமயமலையினுடைய இன்னொரு பெயர் அப்படின்னா பூர்வாஞ்சல் குன்றுகள் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபைன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய இன்னொரு பெயர் பூர்வாத்ரி. இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சி அற்றது, டிஸ்கண்டினியூஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சியானது, கிழக்கு தொடர்ச்சி மலை தொடர்ச்சி அற்றது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க. கிழக்கு தொடர்ச்சி மலைக்கான உதாரணம் ஜவ்வாது மலை, சேர்வராயன் மலை, கல்வராயன் மலை, பச்சை மலை, கொல்லிமலை, இதெல்லாமே பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கான உதாரணம். எவ்வளவு தொடர்ச்சியற்றதா இருக்கு பாருங்க. சேலம் மாவட்டத்துல சேர்வராயன் மலை பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலை இருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய கேப் எவ்வளவு கேப் இருக்கு, நடுவில் ஒரு டிஸ்ட்ரிக்டே பாத்தீங்கன்னா இருக்கு. அதனாலதான் அதை பாத்தீங்கன்னா முக்கியமா தொடர்ச்சியற்றது அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு ஜவ்வாது மலையெல்லாம் வேலூர், திருவண்ணாமலையில இருக்கு. அதுக்கடுத்து சேர்வராயன் மலை பாத்தீங்கன்னா சேலத்துல பாத்தீங்கன்னா இருக்கு. கல்வராயன் கள்ளக்குறிச்சியில இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பச்சை மலை பெரம்பலூர் இந்த பகுதி எல்லாம் இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா பச்சை மலை, கொல்லிமலை, நாமக்கல்ல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலைக்கான உதாரணம். உயரம் குறைவானது, தொடர்ச்சி அற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலை உயரமானது மற்றும் தொடர்ச்சியானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய திசை வடக்குல இருந்து தெற்கு. ஆனா கிழக்கு தொடர்ச்சி மலை வடகிழக்குல இருந்து தென்மேற்கு திசையில் நோக்கி இருக்கா? கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையோட வந்து இணையுது. ஓகேங்களா? கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை கூட வந்து இணையறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய பகுதி தான் எது அப்படின்னா நீலகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய பகுதி தான் பாத்தீங்கன்னா நீலகிரி மலை. நீலகிரி மலை. ஓகேங்களா? அங்கதான் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலை இணையக்கூடிய பகுதி. அப்ப அது நீலகிரி மலையினுடைய உயரமான சிகரம். நீலகிரி மலையினுடைய உயரமான சிகரம் என்னது? தொட்டபெட்டா. அல்லது தமிழ்நாட்டினுடைய உயரமான சிகரம் தொட்டபெட்டா. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா தக்கான பீடபூமி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டே பாட்டு, ஒண்ணு மேற்கு தொடர்ச்சி மலை, இன்னொன்னு கிழக்கு தொடர்ச்சி மலை, அவ்வளவுதான். ஓகேங்களா? லாஸ்ட் பார்ட் பாருங்க. அது பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிகரங்களை பார்த்துட்டு வந்துடும். இந்தியாவின் உயரமான சிகரம் K2 அல்லது காட்வின் ஆஸ்டின் எத்தனை மீட்டரு? 8611 மீட்டரா? 8611 மீட்டர். உலகின் அல்லது இமயமலையின் உயரமான சிகரம், உலகின் உயரமான சிகரம்னாலும் அதுதான், அல்லது இமயமலையின் உயரமான சிகரம்னாலும் பாத்தீங்கன்னா அதுதான். எது? மவுண்ட் எவரெஸ்ட். எத்தனை மீட்டரு?
8 8 4 8 மீட்டரா? ஓகேங்களா? அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம புக்ல என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையின் உயரமான சிகரம் ஆனைமுடி. ஆனைமுடி 2695 அப்படின்னு சொல்லுவாங்க. 2695 மீட்டர். 2695 மீட்டர். நீலகிரி மலையினுடைய உயரமான சிகரம் ஏற்கனவே பார்த்தோம்ல, இப்பதானே பார்த்தோம், தொட்டபெட்டா 2637 மீட்டர். 2637 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து ஆரவள்ளி மலை இங்க பார்த்தோமா? ஆரவள்ளி மலையினுடைய உயரமான சிகரம் என்ன அப்படின்னா குரு சிகார். குரு சிகார் 1722 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 1722 மீட்டர். ஓகேங்களா? லாஸ்டா பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரினுடைய உயரமான சிகரம் சாடல் சிகரம். சாடல் சிகரம் அப்படின்னு சொன்னா 738 மீட்டர் பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியமானது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் பாத்தீங்கன்னா என்ன மலைகளை பத்தி பார்த்தாச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா கன்சால்டேட்டை நம்ம எழுதிருக்கோம். இமயமலை ஏற்கனவே பார்த்தோம், அந்த இமயமலை 2 எழுதியிருக்கோம். அதே மாதிரி ஆரவல்லி ஹில்ஸ் பார்த்தோம், ஆரவல்லி பழமையான மடிப்பு மலைன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த பாலைவனமா இருக்கக்கூடியது காரணம் பாத்தீங்கன்னா ஆரவல்லி மலை பார்த்தோம். ஆரவல்லி மலையினுடைய உயரமான சிகரம். அதுக்கடுத்து தென்னிந்தியாவினுடைய உயரமான சிகரம் அல்லது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய உயரமான சிகரம் ஆனைமுடி பார்த்திருக்கோம். அதுக்கடுத்து நீலகிரி மலை, 2 இணையக்கூடிய பகுதியா, மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையக்கூடிய பகுதி தான் நீலகிரி மலை அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்திருக்கோம். அதனுடைய உயரமான சிகரம் கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து கடற்கரை சமவெளி. கடற்கரை சமவெளி நம்ம கிட்ட கடற்கரை 2 கடற்கரை, ஒண்ணு கிழக்கு கடற்கரை, இன்னொன்னு மேற்கு கடற்கரை. கடற்கரை சமவெளினா ஒண்ணுமே இல்லை. மேற்கரை சமவெளி எழுதிக்கோங்க, மேற்கு கடற்கரை சமவெளி எடுத்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு கடற்கரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் பாத்தீங்கன்னா மேற்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்ல, மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு கடற்கரைக்கும், தட் மீன்ஸ் அரபிக்கடலுக்கும் இடைப்பட்ட பகுதி பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளி. அதேதான் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடாக்கும் கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு இடைப்பட்ட பகுதியை தான் பாத்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுல மேற்கு கடற்கரை சமவெளி. இந்த சமவெளிகள்ல முக்கியமான ஏரிகள் வரும், அந்த ஏரிகளை மட்டும் பார்த்தா முடிஞ்சு, அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்த மேற்கு கடற்கரை சமவெளியினுடைய வடபகுதி, இந்த பகுதி, தட் மீன்ஸ் மகாராஷ்டிரா கோவால இதனுடைய பேர் என்ன அப்படின்னா கொங்கண கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. கொங்கன் ரயில்வேஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கொங்கன் ரயில்வேஸ். ஓகேங்களா? அந்த மலையிலேயே பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா போகும், அதான் கொங்கன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப கொங்கண கடற்கரை வடபகுதி கொங்கண கடற்கரை. கர்நாடகால மத்திய பகுதி கர்நாடகா, அங்க இதனுடைய பேர் பாத்தீங்கன்னா கனரா கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கனரா கடற்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? கனரா பேங்க் இருக்குன்னு அதே கனரா தான். நெக்ஸ்ட் தென் பகுதி மலபார். மலபாருக்கு போது எல்லாத்துக்கும் ஞாபகம் கேரளா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கேரளால இதனுடைய பேர் மலபார், கர்நாடகால கனரா, அதுக்கு மேல போயிட்டீங்கன்னா கொங்கன் கடற்கரை, கொங்கன் கோஸ்ட், மலபார் கோஸ்ட், கனரா கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஏரி தான் பாத்தீங்கன்னா வேம்பநாடு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் நீளமான ஏரி வேம்பநாடு ஏரி தான் பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய நீளமான ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பெரிய சொல்லல, நானு லார்ஜஸ்ட் சொல்லல, லாங்கஸ்ட் சொல்றேன். இந்தியாவினுடைய நீளமான ஏரி வேம்பநாடு ஏரி எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கு. ஓகேங்களா? அந்த படகு போட்டியில நடக்கிறது பாத்தீங்கன்னா அந்த வேம்பநாடு ஏரியில தான் பாத்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு காயல் ஏரி, பிராக்கிஷ் லேக், வாட்டர் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி, காயல்னா என்ன அப்படின்னு சொல்லி பின்னாடி பார்ப்போம். ஆனா அந்த மேற்கு கடற்கரை சமவெளியில் இருக்கக்கூடிய ஒரே ஏரி பாத்தீங்கன்னா முக்கியமான ஏரி வேம்பநாடு ஏரி. நெக்ஸ்ட் அதனுடைய 3 பார்ட், அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. ஆனா அதர் ஹேண்ட்ல அப்படியே கிழக்கு கடற்கரை சமவெளி அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா ஒடிசால இருந்து கன்னியாகுமரி வர பாத்தீங்கன்னா இருக்கு. கிழக்கு கடற்கரை சமவெளினா என்னது? கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கு இடைப்பட்ட பகுதி தானே கிழக்கு கடற்கரை சமவெளின்னு பார்த்திருக்கோம். ஒடிசால இருந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி வர இருக்கு. ஒடிசால இருக்கக்கூடிய சமவெளி பாத்தீங்கன்னா உத்கல் சமவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. உத்கல் சமவெளி. அதுக்கடுத்து ஆந்திரா சமவெளி, அதுக்கடுத்து தமிழ்நாடு சமவெளி. தமிழ்நாடோட இந்த கடற்கரை என்ன சொல்லுவாங்க? சோழமண்டல அல்லது கோரமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்றாங்களா? இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஏரிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிலிக்கா ஏரி, கொள்ளேறு ஏரி, பழவேற்காடு ஏரி. பழவேற்காடு அல்லது புலிகாட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிலிக்கா ஏரி, அது எங்க இருக்கு அப்படின்னா ஒடிசால இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் லாகூன் லேக்.
சரிங்க சார், காயல்னா என்ன சார்? நார்மலா உப்பு ஏரின்னு பார்த்திருக்கோம், சாம்பார் லேக் பார்த்திருக்கோம், உப்பு ஏரின்னு. காயல் ஏரின்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுதான் கடல்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது கடல். இது வந்து பாத்தீங்கன்னா நிலப்பகுதி சின்ன குட்டை குட்டை மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கு. இப்ப கடல் அலை இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா நார்மல் டேஸ்ல இங்க வந்த அலை திரும்ப கரைக்கு வந்து திரும்ப இப்படி போயிருதுங்களா? ஆனா சில நாட்கள்ல வரக்கூடிய உயர் ஓதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை பௌர்ணமி நாள்ல வரக்கூடிய உயர் ஓதங்கள் இங்க இருந்துட்டு இந்த பகுதிக்கு வந்துடும். பட் ஆனா திரும்ப இங்க ரிட்டர்ன் ஆகாது. இந்த பகுதிக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிடும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கக்கூடிய இடமா மாறிடும். இது பேர் ஒரு ஏரி மாதிரி பாத்தீங்கன்னா மாறிடும். இது பேர் தான் காயல் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லை, இந்த அலைகளால நிரப்பப்படக்கூடிய ஏரி, அவ்வளவுதான் காயல் ஏரி. ஓகேங்களா? அதான் லேகூன் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் பிராக்கிஷ் வாட்டர் லேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. பாருங்க, இதுதான் பாத்தீங்கன்னா சிலிக்கா ஏரி தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காயல் ஏரி. இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி எது அப்படின்னா சிலிக்கா ஏரி. வேம்பநாடு ஏரி அப்படின்னா நீளமான ஏரி அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஆனா அதுவும் ஒரு காயல் ஏரி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து கொள்ளேறு ஏரி அப்படின்னா நன்னீர் ஏரி அப்படின்னு சொன்னாங்க, ஃப்ரெஷ் வாட்டர். நன்னீர் ஏரி, கொள்ளேறு ஏரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நன்னீர் ஏரி அப்படின்னு சொன்னாங்க, ஃப்ரெஷ் வாட்டர் லேக். ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சார், கொள்ளேறு ஏரி மிகப்பெரிய நன்னீர் ஏரிலாம் கிடையாது, அது ஒரு நன்னீர் ஏரி, அவ்வளவுதான். இந்தியாவினுடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது சார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊலர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஊலார் லேக். ஓகேங்களா? ஊலர் லேக், ஊலர் ஏரி இந்தியாவினுடைய மிகப்பெரிய நன்னீர் ஏரி பாத்தீங்கன்னா. ஓகேங்களா? ஊலர் ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க சார் இருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஓகேங்களா? ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு ஊலர் ஏரி. சரிங்க சார். அடுத்து பாருங்க, பழவேற்காடு அல்லது புலிக்காட், புலிக்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, பழவேற்காடு ஏரி. இது ஒரு காயல் ஏரி தான். தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இடையில இயற்கை எல்லையா அமைந்திருக்கு. இந்த ஏரியினுடைய தென்பகுதி தமிழ்நாடு, வடபகுதி ஆந்திரா. இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ல படிச்சிருப்பீங்க, ஆங்கிலேயர்கள் வருகை, சாரி ஐரோப்பியர் வருகையில பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க இந்த பழவேற்காடு ஏரி அப்படிங்கிறது. ஏன்னா இவங்களோட செட்டில்மெண்ட்ஸ், டச்சுக்காரங்களோட செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கதான் நடக்குது. ஓகேங்களா? அவங்களோட தலைநகரம் பார்த்தீங்கன்னா அதுவாக தான் இருக்கும், புலிக்காட். ஓகேங்களா? பழவேற்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த ஏரி ஒரு காயல் ஏரி தான். ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இடையில இயற்கை எல்லையா பார்த்தீங்கன்னா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஏரி தான். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் பார்த்தீங்கன்னா கடற்கரை சமவெளி, மேற்கு கடற்கரை சமவெளி, கிழக்கடற்கரை சமவெளி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமி, மத்திய உயிரினங்கள், தக்கான பீடபூமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா தீவுகள் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட் பார்ட் அதுதான். ஓகேங்களா? இதுவரை பாத்தீங்கன்னா 5 பார்ட் பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஓகேங்களா? லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீவுகள் அப்படிங்கிறது, 2 தீவு, அதை பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. லாஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிசிக்கல் டிவிஷன், கடைசி நிலப்பிரிவு பாத்தீங்கன்னா தீவுகள். இமயமலை பார்த்திருக்கோம், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வடபெரும் சமவெளிகள் பார்த்திருக்கோம், பாலைவனங்கள் பார்த்திருக்கோம், தீபகற்ப பீடபூமிகள் பார்த்திருக்கோம், கடற்கரை சமவெளிகள் பார்த்திருக்கோம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தீவுகள். தீவுகள் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கடல்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்வான நிலங்கள், அவ்வளவுதானே, அவ்வளவுதான் தீவுகள். அந்த உயர் நிலத்தை பாத்தீங்கன்னா கடலால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் நீரால பாத்தீங்கன்னா நிரப்ப முடியல. அதனாலதான் பாத்தீங்கன்னா உயர் நிலமா இருக்கிறதுனாலதான் தீவுகளா பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேங்களா? சுற்றியும் பாத்தீங்கன்னா கடலால சொல்லப்பட்டுள்ளதுதான் பாத்தீங்கன்னா ஐலாண்ட், தீவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? சரி, ஓகே. இந்தியாவில் இருக்கக்கூடிய தீவுகள், முக்கியமான தீவுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு அந்தமான் நிக்கோபார் தீவு, இன்னொன்னு லட்சத்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒன்னு அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லட்சத்தீவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன தீவு, அதனுடைய நிர்வாக தலைநகரம் எது, பரப்பளவு என்ன, முக்கிய தீவு ஏதாவது இருந்தா என்ன முக்கிய தீவு, நீர் சந்தி ஏதாவது இருக்கா, அல்லது மொத்த தீவுகளினுடைய எண்ணிக்கை என்ன, கால்வாய்கள் என்ன கால்வாய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அந்தமான் நிக்கோபார் எடுத்துக்கலாம். அந்தமான் நிக்கோபார் இங்க இருக்கக்கூடிய தீவு. ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய மொத்த தீவுகளினுடைய எண்ணிக்கை, இந்த தீவுகளோட எண்ணிக்கை மேல எழுதிக்கோங்க, 572 தீவுகள் இருக்கு. அந்தமான் நிக்கோபார்ல இருக்கக்கூடிய மொத்த தீவுகளினுடைய எண்ணிக்கை 572 தீவுகள் இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இதனுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 8249 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 8249 சதுர கிலோமீட்டர் இதனுடைய மொத்த பரப்பளவு. ஓகேங்களா? சரிங்க சார். இந்த அந்தமான் நிக்கோபாருடைய நிர்வாக தலைநகரம் எது சார் அப்படின்னா போர்ட் பிளேயர் அப்படிங்கிற இடம். என்ன இடம் அப்படின்னா போர்ட் பிளேயர். நாம எப்படி நம்மளுடைய தலைநகரம் சென்னை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி அந்தமான் நிக்கோபாருடைய நிர்வாக தலைநகரம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேபிட்டல் ஆஃப் அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்ட் பிளேயர் அப்படிங்கிற பகுதி. ஓகேங்களா?
அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா முக்கிய தீவு இருக்கா அப்படின்னா இருக்கு. பாரன் தீவு. ஏன் சார் அது முக்கியம்னு சொல்றீங்க? பாரன் தீவு 572 தீவுல பாரன் தீவு மட்டும் ஏன் சார் முக்கியம்னு சொல்றீங்க? இந்தியாவினுடைய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இருக்கக்கூடிய பகுதி அதுதான். இந்தியாவினுடைய ஒரே ஒரு செயல்படும் எரிமலை, ஆக்டிவ் வல்கனா அப்படின்னு சொல்லுவாங்க. செயல்படும் எரிமலை இருக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா இந்த பாரன் தீவு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார்ல அது முக்கிய தீவுகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீர் சந்தி அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் டங்கன் நீர் சந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? டங்கன் நீர் சந்தினா என்ன சார் அப்படிங்கிறத கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கால்வாய் அப்படின்னா என்ன, ஏற்கனவே மொத்த தீவுகளோட இது பார்த்திருப்போம். கால்வாய்னா சார் என்ன சார் அது கால்வாய் அப்படின்னு ஒன்னும் குழப்பிக்க வேணும். அச்சக்கோடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் கால்வாய். 8 டிகிரி 4 மினிட்ல இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த கோடு தான் பாத்தீங்கன்னா 8 டிகிரி அப்படின்னா 9 10வது டிகிரி, அதுதான் கால்வாய் அப்படிங்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த 10 டிகிரி கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா வடபகுதி அந்தமானாகவும் தென்பகுதி நிக்கோபாராவும் பிரிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த 10 டிகிரி கால்வாய் தான். ஓகேங்களா? அந்தமான் நிக்கோபாரினுடைய வடபகுதி அந்தமான், தென்பகுதி நிக்கோபார்னு சொல்றோமா, இது பிரிக்கிறது யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 10 டிகிரி கால்வாய் தான். 10 டிகிரி கேனல் ஒண்ணுமே இல்ல, 10 டிகிரி அச்சக்கோடு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. ஓகேங்களா? எப்படி பிரிக்குது? வடபகுதி அந்தமானாகவும் தென்பகுதி நிக்கோபாராவும் பிரிக்கக்கூடிய இந்த 10 டிகிரி கால்வாய். சரி, இன்னொன்னு பார்த்தோம் நீர் சந்தி அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோமா. நீர் சந்தினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நீர் சந்தி டங்கன் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. நீர் சந்தினா நிலப்பரப்புகளை பத்தி பிரிக்கக்கூடிய நீர் சந்தி, டங்கன் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்தமானையே ரெண்டா பிரிக்குது. 10 டிகிரி கால்வாய் அப்படிங்கிறது அந்தமானையும் நிக்கோபாரையும் பாத்தீங்கன்னா பிரிச்சது. வடபகுதி அந்தமானாவும் தென்பகுதி நிக்கோபாராவும் பிரிக்கிறாங்க. இந்த டங்கன் நீர் சந்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்தமானையே ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்னு பெரிய அந்தமான், இன்னொன்னு சிறிய அந்தமான், லார்ஜர் அந்தமான், லெஸ்ஸர் அந்தமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது கிரேட்டர் அந்தமான், லெஸ்ஸர் அந்தமான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய அந்தமானாகவும் சிறிய அந்தமானாகவும் பிரிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த டங்கன் நீர் சந்தி. 10 டிகிரி கால்வாய் எதை பிரிக்குது? அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்குது. பட் ஆனா இந்த டங்கன் நீர் சந்தி அப்படிங்கிறது பெரிய அந்தமானையும் சிறிய அந்தமானையும் பிரிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த டங்கன் நீர் சந்தி, டங்கன் பேசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இதுதான் பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபாரை பத்தின இன்ஃபர்மேஷன். நிர்வாக தலைநகரம், பரப்பளவு, மொத்த தீவுகளுடைய எண்ணிக்கை, இருக்கக்கூடிய முக்கிய தீவு என்ன அப்படின்னா பேரன் தீவு. ஏன் பேரன் தீவு முக்கிய தீவுன்னா செயல்படும் எரிமலை, இந்தியாவின் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை இருக்கக்கூடிய பகுதி. அதுக்கடுத்து மொத்த தீவுகளுடைய எண்ணிக்கை. டங்கன் நீர் சந்தி என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம், பெரிய அந்தமானை சிறிய அந்தமானை பிரிக்குது. 10 டிகிரி கால்வாய் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தமானி நிக்கோபாரியும் வடபகுதி அந்தமானாகவும் தென்பகுதி நிக்கோபாராவும் பிரிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த 10 டிகிரி கால்வாய். ஓகேங்களா? சரி, ஓகே. ஆனா அதர் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. லட்சத்தீவுகள்னா இங்க இருக்கக்கூடிய பார்ட்டு 1973ல லட்சத்தீவு, அமினி தீவு அப்படின்னு சொல்லுவாங்க, அமின் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க, அமினி தீவு, மினிக்காய் தீவு, இதெல்லாம் குரூப் பண்ணி தான் பாத்தீங்கன்னா லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. ஓகேங்களா? இந்த தீவுகளை குரூப் பண்ணி தான் பாத்தீங்கன்னா லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. லட்சத்தீவுகள் இருக்கக்கூடிய மொத்த தலைநகர மொத்த தீவுகள் எவ்வளவு அப்படின்னா 27 தீவுகள். இங்க 572, லாஸ்ட் 2 நம்பர் அப்படி திருப்பி போட்டீங்கன்னா 27 தீவுகள் இருக்கு. மொத்த பரப்பளவு பாத்தீங்கன்னா 32 சதுர கிலோமீட்டர். 32 சதுர கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு மொத்த பரப்பளவு. இதுல முக்கியமான தீவு, இந்த பரப்பளவுல மிகப்பெரிய தீவு எது அப்படின்னா மினிக்காய் தான். மினிக்காய் தான் பரப்பளவு வயசுல மிகப்பெரிய தீவு. நெக்ஸ்ட் தெற்கு பகுதி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதனுடைய நிர்வாக தலைநகரம் கவராத்தி. அந்தமானுடைய நிர்வாக தலைநகரம் போர்ட் பிளேயர். லட்சத்தீவுகளினுடைய நிர்வாக தலைநகரம் எது அப்படின்னா கவராத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. டோட்டல் ஏரியா பார்த்திருக்கோம் 32 சதுர கிலோமீட்டர். அதுல பெருசு பாத்தீங்கன்னா மினிக்காய் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தீவு பிட் தீவு. சார் பாரன் தீவு சொன்னீங்க அந்தமான் நிக்கோபார்ல, அது வந்து பாத்தீங்கன்னா செயல்படும் எரிமலை இருக்குன்னு சொன்னீங்க. பிட் தீவுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லட்சத்தீவுகள் இருக்கக்கூடிய முக்கியமான தீவு தான் பிட் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முக்கியம் சொல்றோம் அப்படின்னா மனிதர்களே வசிக்காத பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய இடம் தான் அந்த பிட் தீவு. ஓகேங்களா? மனிதர்களே வசிக்காத பறவைகள் சரணாலயம் இருக்கக்கூடிய தீவு தான் பாத்தீங்கன்னா அந்த பிட் தீவு. எங்க இருக்கு அப்படின்னா லட்சத்தீவுல இருக்கு. ஓகேங்களா? லட்சத்தீவுல பாத்தீங்கன்னா இருக்கு, லட்சத்தீவுகள்ல இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நீர் சந்தி கிடையாது. கால்வாய் இருக்கா அப்படின்னு 8 டிகிரி கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. 8 டிகிரி கால்வாய் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 8 டிகிரி கால்வாய் இங்க போகுமா? இங்க இந்தியா ஸ்டார்ட் ஆகிறது 8 டிகிரி 4 மினிட் பார்த்துருப்போமா. 8 டிகிரி கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவு கூட்டங்களையும் மாலத்தீவு கூட்டங்களையும் பிரிக்குது.
ஓகேங்களா. 8 டிகிரி கால்வாய் என்ன பண்ணுது அப்படின்னா லட்சத்தீவுகள் கீழேயே பார்த்தீங்கன்னா மாலத்தீவு. மாலத்தீவுனா தனி நாடு இல்லையா, இது பிரிக்கிறது யாரு அப்படின்னா 8 டிகிரி கால்வாய் தான். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா தீவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை ஏற்கனவே பார்த்திருக்கோம், உயரமான சிகரம் சேடல் சிகரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம். ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐலாண்ட் ஒன்னு அந்தமான் நிக்கோபார், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்ப இந்தியாவினுடைய நிலப்பிரிவுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இமயமலை பார்த்திருக்கு, ஏதாவது டவுட் இருக்கா? இமயமலை பார்த்திருக்கு, அதுக்கடுத்து வடபெரும் சமவெளிகள் பார்த்திருக்கு, அதுக்கடுத்து பாலைவனங்கள் பார்த்திருக்கு. அதே இந்த வடபெரும் சமவெளியினுடைய மேற்கு பகுதி அல்லது ஆரவல்லி மலையினுடைய மேற்கு பகுதி தான் பார்த்தீங்கன்னா பாலைவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து தீபகற்ப பீடபூமியில 2 பார்ட், மத்திய உயர நிலங்கள், தக்கான பீடபூமி அதுல 2 பார்ட், கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளி, அதுல 2 பார்ட், ஒன்னு கிழக்கு கடற்கரை சமவெளி, இன்னொரு மேற்கு கடற்கரை சமவெளி. முக்கியமான ஏரி என்ன, அதனுடைய முக்கியமான மேற்கு கடற்கரை சமவெளியை அந்தந்த பகுதியில எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். லாஸ்டா பாத்தீங்கன்னா தீவுகள் அப்படிங்கிற பாட்டு பார்த்திருப்போம். ஓகேங்களா. சரி, ஓகே. இதோட பாத்தீங்கன்னா நிலப்பிரிவுகள் அப்படின்னு அந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு. ஓகேங்களா. சரி, ஓகே. தேங்க்யூ.